சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 18 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் இமேஜ் பாருங்க, சமேலி தேவி ஜெயின் விருது 2024 பெற்ற 2 நபர்களை செகண்ட் இமேஜ்ல காட்டியிருக்காங்க. ஸோ இது மீடியா துறையில சிறந்து செயலாற்றக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ அந்த விருதை பெற்ற 2 நபர்கள் யார் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் தபால் நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி, கொல்கத்தா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கணும்ல. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல குப்வாரா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. இந்தியாவின் முதல் தபால் நிலையம் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2023 மத்திய அரசு இன்டிமேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்னப்பா இந்தியாவின் முதல் தபால் நிலையம் கொல்கத்தால இருக்குன்னு சொன்னா இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, காலத்தில் முந்தையது 1774 பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட முதல் அமைக்கப்பட்ட தபால் நிலையம் தான் கொல்கத்தால இருக்கு. இது ஜியோகிராபிக்கலா ரொம்ப எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தபால் நிலையம் தான் ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் இருக்கு. புவியியல் ரீதியாக முந்தையது. ஓகேங்களா? அதை கடைநிலை தபால் நிலையமாக தான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மத்திய அரசு சொன்னாங்க இனிமேல் குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை இந்தியாவின் முதல் தபால் நிலையம் அழைக்கணும், புவியியல் ரீதியாக சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ காலத்தினால் ஒன்று, புவியியல் ரீதியாக ஒன்று. ஓகேங்களா? ரெண்டையும் கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பெங்களூர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சென்னை ஐஐடியோட உதவியோட எல்என்டி நிறுவனம் வந்து கர்நாடகா பெங்களூர்ல இந்தியாவின் முதல் 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு தபால் நிலையம் கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டெல்லி மொத்த இந்திய தபால் நிலையங்களுக்கான தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, காலத்தால் முந்தைய இந்தியாவில் முதலாக தபால் நிலையம் அப்படின்றதே உதயமானது எங்க அப்படின்னா கொல்கத்தால அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சரிப்பா, ஏன்பா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம், என்ன வரலாறு கிளாஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ 1774 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்போ வங்க மாகாண ஆளுநராக இருந்திருப்பாங்க, அவங்க தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. அது தொடங்கப்பட்டு 250 ஆண்டுகள் நிறைவாகி இருக்கு. ஸோ அதனால அதை நினைவு கூறுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த விழாவை போற்றும் விதமாக கண்காட்சியகம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல காட்சிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, தபால் முதல் முறையாக ரயில்கள் கப்பல்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டது. ஸோ அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. முதல்ல விமானத்துல எடுத்து செல்லப்பட்டது 1911 சொல்றாங்க. அதை 3D இமேஜஸ்ல ரொம்ப அழகா மக்களுக்கு காட்டியிருக்காங்க. இந்த கண்காட்சியகத்துல செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை தபால் துறை எப்படி பயன்படுத்துறாங்க அதையும் விளக்கப்படுத்தி காட்டியிருக்காங்க. ஸோ கொல்கத்தா மக்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த விவரங்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த கண்காட்சியகத்தில் அப்படின்னு சொல்றாங்க. சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக தபால் நிலையம் அப்படின்றது எங்க அமைச்சிருக்காங்க, கொல்கத்தால அமைச்சிருக்காங்க. எப்போ 1774 காலகட்டத்தில். சோ 250 ஆண்டுகள் நிறைவுற்றது அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சரி, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தபால் துறை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிடப்பட்ட கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்திய அஞ்சல் துறை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய வலைபின்னலை கொண்டது உலக அளவில் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1,55,000 அஞ்சல் நிலையங்களை வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 1,39,000 அஞ்சல் நிலையங்கள் கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அஞ்சல் நிலையங்கள் எப்போ வந்தது? 1857 காலகட்டத்தில் வந்தது. ஸோ இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? 1852 கராச்சியில வெளியிட்டாங்க. ஸோ அஞ்சல்களை சேகரித்தல் விநியோகம் செய்வது இந்திய அஞ்சல் துறையோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விரைவு அஞ்சல் சேவை அப்படின்றது 1975 அறிமுகப்படுத்தினாங்க. 1972 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா, பின்கோட் நம்பர் அஞ்சல் குறியீட்டு எண் அடிப்படையாக விரைவு தபால் சேவை செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அஞ்சல் இருக்கு, அந்த டைப்ஸையும் குறிப்பிட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். அதாவது 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில்
கடவுச்சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தபால் நிலையம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தபால் நிலையத்தை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முகமையாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? அதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு நினைவு கூறுவோம். தபால் நிலையம் சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம். தபால் நிலையம் சார்ந்தே ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் பார்த்தோம். தபால் நிலையம் சார்ந்தே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தோம். ஸோ இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ முழுமையா பார்த்துட்டு என்ன உங்க மனசுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் நிதி தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக எந்த சர்வதேச நிறுவனம் கடனுதவி வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, ஆசிய வளர்ச்சி வங்கி தான் கொடுக்குறாங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எதற்காக கொடுக்குறாங்க? ஃபின்டெக்கை இந்தியாவில் டெவலப் பண்ணும், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் உலக வங்கி சார்ந்து ரொம்ப நாளைக்கு முன்பு ஒரு விஷயம் படித்தோம். என்ன அப்படின்னா, உலக வங்கிக்கு முதல் முறையாக ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவரை தலைவராக போட்டிருக்காங்க. அவருடைய பேரு அஜய் பங்கா அப்படின்னு படிச்சோமா? சோ அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். சர்வதேச பண நிதியம் நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்காக்கு நிறைய பொருளாதார உதவி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்தியாவும் அதற்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? $300 பில்லியன் மேல கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கடனுதவிக்கான கால அளவு 48 மாதங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வங்கியில 51வது உறுப்பினராக ஈராக் இணைக்கப்பட்டது அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து இந்தியாவில் நிதி தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக கடனுதவி வழங்க முற்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ நடைபெற்ற விஷயம், இந்தியாவும் ஆசிய வளர்ச்சி வங்கி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் கடன் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்காங்க. ஸோ கடன் உதவி எவ்வளோ கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க? $23 பில்லியன் கொடுக்க போறாங்க. ஸோ ஃபின்டெக் சூழல் மேம்பாட்டுக்காகத்தான் கடன் உதவி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க இந்த நிதி தொழில்நுட்ப மேம்பாடை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா, கிஃப்ட் சிட்டி, அதாவது குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க குஜராத்ல. ஸோ அங்கதான் உருவாக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டரும் அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? சோ மேம்படுத்தப்பட உள்ளவை அப்படின்னா, ஃபின்டெக் நிதி தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, நிதி தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி, நிதி தொழில்நுட்பம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காகத்தான் ஆசிய வளர்ச்சி வங்கி என்ன பண்ணியிருக்காங்க? $23 மில்லியன் கடனுதவியா இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கி சமீபத்திய காலங்களில் இந்தியா சார்பாக வேறு என்ன கடனுதவி எந்தெந்த திட்டங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா ஆற்றுல வெள்ள அபாய சமாளிப்பிற்காக கரைப்புறங்களை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு $200 மில்லியன் கடனுதவியாக கொடுத்தாங்க. டெல்லி டு மீரட்டுக்கு பிராந்திய விரைவு சாலை போக்குவரத்திற்கு $250 மில்லியன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் நாம ஞாபகப்படுத்திட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். இது ஆசிய வளர்ச்சி வங்கி சார்ந்தே. மண்டல வளர்ச்சி வங்கியாக 1966ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் நாள் உருவாக்கப்பட்டது. இவ்வங்கியானது பிலிப்பைன்ஸ் மெட்ரோ, அதாவது மணிலாவின் மன்ட்லியாங் நகரில் தனது தலைமையகத்தை கொண்டுள்ளது. மணிலால இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியானது தன்னை ஒரு சமூக வளர்ச்சிக்கான அமைப்பாக வரையறுத்துக் கொண்டு ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியின் வறுமை குறைப்பிற்கான பணியை ஆர்வமுடன் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு previous question தான் பார்க்க போறோம். இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை என்பதில் உள்ளடங்கிய விஷயங்களை சரியாக நீ பிக் பண்ணி எடுப்பா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ வருவாய், முதலீடு, காப்பீடு மற்றும் அமைப்புசார் கடன்கள் எல்லாமே நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலையாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரியணும். இது ஒரு 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை TM கிருஷ்ணா அப்படின்றவங்க தான் தேர்வாகி இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ
மார்க்ரெட் பாஸ்டின் அப்படின்றவங்க இவங்க வந்து இசை அறிஞர் விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீனா பிரசாத் அப்படின்றவங்க நிருத்திய கலாநிதி விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீதா ராஜா அப்படின்றவங்க டிடிகே விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க. ஸோ இந்த விருதுகள்லாம் யாரு கொடுக்குறா? சென்னை மியூசிக் அகாடமி கொடுக்குறாங்க. தற்பொழுது 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள நபர் யார் அப்படின்னா என்ன சொல்லணும்? TM கிருஷ்ணா. இவங்க யாரு? ஒரு கர்நாடிக வாசிப்பாளர், கர்நாடிக இசையில் கற்று திகழ்ந்த ஒரு கவிஞர். ஓகேங்களா? சோ இவருக்கு தான் கொடுக்குறாங்க. சோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ அறிவிப்பு வெளியிட்டது மியூசிக் அகாடமியின் 98வது ஆண்டு விருதுகளாக இது பார்க்கப்படுது. சோ சென்னை மியூசிக் அகாடமியோட தற்போதைய தலைவராக என் முரளி தலைமையில தான் இந்த விருதுகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ வழங்கப்பட உள்ள விருதுகள் அதுக்கான நபர்களை ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம். சங்கீத கலாநிதி விருது, இசை அறிஞர் விருது, நிருத்திய கலாநிதி விருது, டிடிகே விருது, சங்கீத கலா ஆச்சாரியா விருது ஒரு 2 பேர் கொடுக்குறாங்க. சோ அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ விருது வழங்கப்படும் உள்ள நாள் அப்படின்னா ஜனவரி 1, 2025 கொடுக்க போறாங்க. 18வது மியூசிக் அகாடமி நாட்டிய விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிருத்திய கலாநிதி விருதுக்கு தேர்வானவங்க நீனா பிரசாத் அப்படின்னு பார்த்தோமே, இவங்க எந்த துறையில சிறந்து விளங்குவாங்க அப்படின்னா மோகினி ஆட்ட கலைஞராக பார்க்கப்படுறாங்க. சோ அதை பர்டிகுலரா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல அது ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இசை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? இயற்றப்பட்ட செய்யுள்களை உரிய ஓசையோடு இசைப்பதால் இதற்கு இசை என்று பெயர். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இசைக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. எனவே இசை என்னும் சொல் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழோடு ஒத்து படிக்கிறோம். இவ்விசைக்கு அடிப்படையானவை ஓசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தமிழ் புக்ல இல்ல, எத்திக்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ ஏழிசையேல் நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை 7 என்பதை அன்றைய தமிழ் நூல்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இசை 7 அப்படின்னா என்னென்ன? குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளிரி, தாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல தாரம் என்னும் இசை தான் இசை வளர்ச்சிக்கு ஆதாரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இசை எங்கெங்கு இருந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மிடற்றினால் குரலும், நாவினால் துத்தமும், அன்னத்தால் கைக்கிளையும், சிரத்தால் உலையும், நெற்றியால் இலியும், நெஞ்சத்தால் விளிரியும், மூக்கால் தாரமும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இசைகள் படிப்படியாக மேல உயர்ந்து செல்லக்கூடிய நிலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆரோசை அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ந்து செல்லக்கூடிய இசை நிரலை அமரோசை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சேக்கிலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ ஆரோசை அமரோசை தான் இந்த காலத்துல ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இசை சார்ந்தே. இந்தியாவினுடைய இசை உலக அளவில் சிறந்ததாக இருக்கிறது என்ற கருத்து யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. அமீர் குஸ்ருவோடையது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயங்க பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாளமாக யாரை அறிவித்துள்ளனர் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சித்தல் தேவி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ சீத்தல் தேவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ராஜ்குமார் ராவ் அப்படின்றவங்க ஒரு ஆக்டர், நடிகர். ஓகேங்களா? இந்தியாவை சார்ந்த ஒரு நடிகர். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நியூட்டன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஸோ சத்தீஸ்கர்ல இவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறது மாதிரி அந்த படத்துல காட்சி அளிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சமீபத்திய காலங்களில் இவரை ஒரு தேசிய அடையாள சின்னமாக, விளம்பர தூதுவராக, வாக்களிப்பவர்களுக்கு அதிகமான வாக்களிக்கணும் தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நேஷனல் ஐகானாக அறிவிச்சாங்க. ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர். சோ இவரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விளம்பர தூதுவராக அறிவிச்சாங்க. சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. MS தோனியை பிராண்ட் அம்பாசிடராக தேர்தல் ஆணையம் அறிவிக்கல, SBI பேங்க் வந்து அறிவிச்சாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது என்ன பண்ணிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாளமாக, நேஷனல் ஐகானாக சீத்தல் தேவியை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சீத்தல் தேவி அப்படின்றவங்க சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனை. 2 கைகளும் இல்லாமல் வில்வித்தை எய்துவதில் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆசிய பாரா தடகள தொடர் இருக்குல்ல, சோ அதுல கூட ஒரே எடிஷன்ல 2 தங்கத்தை வென்ற முதல் வீராங்கனை, இந்திய வீராங்கனை அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? சோ அர்ஜுனா விருது பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடைபெற்றவை என்ன? தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சிக்காக கிரிக்கெட் போட்டி டெல்லியில் நடந்திருக்கும். ஸோ அப்போ அதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இளம் வாக்காளர்கள் உட்பட 2500 நபர்கள் அதில் கலந்துருப்பாங்க. ஸோ அப்போதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாளமாக சீத்தல் தேவியை அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் கூடுதலாக அந்த நிகழ்வில் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்காளருக்கான பிரத்யேக வாக்காளர் வழிகாட்டி கையேடு அப்படின்றது வெளியிடப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ கையேட்டில் உள்ள விஷயங்கள் அப்படின்னா வாக்குச்சாவடிகளில் உட்கட்டமைப்பு, தகவல்
மற்றும் நடைமுறை விவரங்கள், அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா போஸ்டல் ஓட்டு, தபால் வாக்கிற்கான நடைமுறைகள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தபால் வாக்கு செலுத்துவதற்கு குறைந்தபட்ச வயதாக என்ன வயது நிர்ணயிச்சாங்க? இப்போ அதுல மாற்றம் செஞ்சாங்க, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா? சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இந்திய தேர்தலுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? தொகுதிக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கும். ஒரு தொகுதிக்கு மேல் யாரும் இன்னொரு தொகுதியில போய் வாக்களிக்க முடியாது, வாக்காளராக தங்களை பதிவு செய்யக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் என்பது வயது வந்து ஒரு அடிப்படையில எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 18 வயது நிரம்பி இருந்தாலே, இந்திய குடிமக்கனாக இருந்தாலே நமக்கு வாக்குரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கான இடஒதுக்கீட்டினை மக்கள் அல்லது மாநில சட்டப்பேரவைகளின் அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடஒதுக்கீட வகுப்பு வாரி தனி அல்லது சிறப்பு பிரதிநிதித்துவத்துக்கான அம்சங்கள் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. எந்த விதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் பணிகளை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னா ஆர்டிகிள் 324 அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? விதி 325 சார்ந்த சமீபத்திய காலங்களில் ஒரு விஷயம் படித்தோம். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் ஆராய்வதற்கான ஒரு உயர்நிலை குழுவின் தலைவராக வகித்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 325ஆம் விதி பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி.எஸ். சந்திரசேகர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? கேத்லின் கரிகோ அப்படின்றவங்க 2023ல நோபல் பரிசு பெற்றவங்க. எந்த துறையில? மருத்துவத்துறையில நோபல் பரிசு பெற்றவங்க. இவங்க ஒரு ஆள் மட்டுமா? இல்ல, வைஸ்மேன் அப்படின்றவங்களோட சேர்ந்து இவங்க பெற்றாங்க. ஸோ ரவிக்கண்ணன் அப்படின்றவங்க இவங்க வந்து ராமன் மகசேசே விருதை பெற்றவங்க. ஸோ இவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு தெரியணும். கேன்சர் நோய்க்காக வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக மருத்துவ சேவை அளித்தவர். ஸோ ரமோன் மிகசேசே விருது இவர் கொடுத்தாங்க. சௌமியா சுவாமிநாதன் அப்படின்றவங்க, ஸோ இவங்களை பத்தி நாம படிச்சோம். ஒய்பி சவான் மையத்தின் தேசிய விருது மும்பையில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சமீபத்திய காலங்கள் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? HIV மற்றும் DP நோய்க்கான ஆராய்ச்சியில அவங்க அதிகமாக ஈடுபட்டதுனால அவங்களுடைய சேவையை பாராட்டும் விதமாக அந்த விருது கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இவங்க முன்னாள் உலக சுகாதார நிறுவனத்தில் ஒரு விஞ்ஞானியாக, மருத்துவ விஞ்ஞானியாக இருந்திருக்காங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டி.எஸ். சந்திரசேகர் அவர்களை வந்து உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிச்சிருக்காங்க. ஸோ உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பு எங்க இருக்கு? அதோடைய தலைமையகம் அப்படின்னா அமெரிக்கால 119 மருத்துவ அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்வதேச அளவில் இறப்பை, குடல் சிகிச்சையில் சிறந்து விளங்கக்கூடிய உறுப்பினர்கள் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி.எஸ். சந்திரசேகர் அவர்கள் மெடிந்தியா மருத்துவமனை தலைவராக இருக்காங்க. எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜுடைய கௌரவ பேராசிரியராக இருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்றவராகவும் இருக்காங்க. யுஎஸ்ஏல கொடுக்கப்படக்கூடிய கிறிஸ்டால் விருது பெற்றவங்களாகவும் இவங்க இருக்காங்க. ஸோ அறிவியல் திட்ட உறுப்பினராக இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்களே, அதற்கான பதவி காலம் 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஜீரண மண்டலம் சார்ந்தன பார்த்தோம், அது சார்ந்தே பார்த்துடலாம். ஸோ வில்லியன் பீமண்ட் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் இரைப்பை சார் உடல் செயலியலின் தந்தை என அறியப்பட்டிருந்தார் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அவர் தனது அவதானிப்புகளின் அடிப்படையில் இரைப்பையில் உள்ள செறிவு மிக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் செரிமானத்தின் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்குறோம். ஸோ அமெரிக்கால ஒரு அமைப்புல இடம்பெற்ற இந்தியர் சார்ந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி. அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து கழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு என்ன சொல்லணும்? சட்னம் சிங் பும்ரா அப்படின்றவங்க தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லமித்யே என்னும் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சிசல்ஸ் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஆன கூட்டு ராணுவ பயிற்சி தான் லமித்யே அப்படின்றது. சமீபத்திய காலங்களில் சிசல்ஸ்ல ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடந்தது, நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு முடியும், அதோட முதல்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஸோ மலேசியாவுக்கும் இந்தியாவிற்குமான ஒரு ராணுவ பயிற்சி ஹரிமாவோ சக்தி அப்படின்னு படித்தோம். சதா தன்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்குமான முதல்
முதல் பயிற்சி அப்படின்றது மகஜன் ராஜஸ்தானில் நடந்தது அப்படின்னு படிச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான ஒரு கடற்படை பயிற்சி ஸ்லீனக்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சிருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ சிசல்ஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு, லமித்யே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் சிசல்ஸ்க்கும் நடந்திருக்கு. லமித்யே 2024 வந்து ஒரு 10வது பதிப்பாக பார்க்கப்படுது. ஸோ எப்போ மார்ச் 18 இருந்து 27 காலகட்டம் 10 நாட்களுக்கு நடக்க போது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பயிற்சி நடக்கும் சொல்றாங்க. இந்திய ராணுவம் சார்பாக கோர்கா ரைபிள்ஸ் அப்படின்ற படைப்பிரிவு கலந்துக்கிறாங்க, சிசல்ஸ் பாதுகாப்பு படை கலந்துக்கிறாங்க. ஸோ இது முதல்ல 2001 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா ராணுவ நடைமுறைகள் மூலம் அமைதியை நிலைநாட்டுவது அப்படின்னு சொல்றாங்க. இரு நாடுகளின் கூட்டுறவை வளர்க்கும் விதமாக இந்த பயிற்சி நடைபெறுது சிசல்ஸ்ல அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். இக்வாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் ஆனது அப்படின்னா என்ன சொல்லணும், மால்தீவ்ஸ் நாட்டிற்கும் ஆனது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அடுத்த விஷயம், PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்த எந்த மாநிலம் தற்பொழுது ஒப்பந்தமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தான் ஒப்பந்தமிட்டிருக்காங்க. ஸோ PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தை வந்து அப்போஸ் பண்ண மாநிலங்கள், அகெயின்ஸ்டாக இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாநிலங்கள்னா கேரளா, மேற்கு வங்காளம், டெல்லி, ஒடிசா, அப்புறம் தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்கள் இருந்துச்சு. தற்பொழுது தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசோடு ஒரு ஒப்பந்தம் இட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியணும். மத்திய கல்வி அமைச்சகமும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இட்டிருக்காங்க. சோ PM ஸ்ரீ அப்படின்ற திட்டத்திற்கு விரிவாக்கம் என்ன, PM ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. சோ இது எப்போ கொண்டு வரப்பட்டது, 2022 செப்டம்பர் 7 நடைமுறைக்கு வந்திருக்கு. சோ இதற்கு காரணமான விஷயம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். சோ நோக்கம் என்ன, பள்ளி உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது, பள்ளி மாணவர்களுடைய திறன்களை வளர்ப்பது. சோ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் PM ஸ்ரீ திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ திட்ட காலம் 2022 இருந்து 2026 வரைக்கும். சோ இதற்கான நிதி ஒதுக்கீடு 27,360 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 85 to 90% வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க. தற்போதைய ஒப்பந்தத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா மாநிலத்தின் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்காக ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்வி அறிவு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிடப்பட்ட விஷயங்கள், சில திட்டங்களையும் பார்க்க போறோம். சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி திறன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம் இந்திய அரசின் முதன்மை திட்டங்களில் ஒரு அங்கமாக பார்க்கப்படுது. 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. கல்வியில் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், திறன் வகுப்பு, மின்னணு கற்றல், லேர்னிங், இலவச கணினி திறன் வகுப்புகள் மற்றும் கற்பதற்கான இணையான சூழல்கள் இக்கோ ஃப்ரெண்ட்லியை கிரியேட் பண்ணி கொடுப்பது போன்ற திட்டங்கள் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ கல்விக்கான ஒரு திட்டம் தான். ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டுடைய நோக்கம் என்ன, 2023க்குள்ள நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்நிலை பள்ளிகள்ல தலா 2 ஸ்மார்ட் வகுப்பறைகளை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுதான் ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டுடைய நோக்கமாக பார்க்கப்படுது ஓகேங்களா. சோ அடுத்து 5வது முறையாக ரஷ்ய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளாடிமிர் புட்டின் அவர்கள் தான் 5வது முறையாக ரஷ்ய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப செபாஸ் ஷெரீப் அப்படின்றவங்க பாகிஸ்தானின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டாங்க, நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அப்படின்றவங்க உக்ரைனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஓகேங்களா, உக்ரைனோட அதிபர் சொல்லலாம். சோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் போர் நடந்துட்டு இருக்கு, அதனால அவரையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டாச்சு. முகமது அப்பாஸ் அப்படின்றவங்க பாலஸ்தீனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ தற்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இது உங்களுக்கான கேள்வி. சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிபராக பதவி வகித்த காலம் ஏற்கனவே 24 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறப்பு என்னன்னா எதிர்க்கட்சியே இல்லாத சூழலில் 6 ஆண்டுகள் தனி அரசாட்சியை தொடர உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 76.1% வாக்கு சதவீதங்கள் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெற்றி உரையில இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டோவும் ரஷ்யாவும் சண்டை போடக்கூடிய சூழல் அப்படின்றது உருவாகிட்டு இருக்கு. ஆனா இந்த சண்டை அப்படின்றது 3ஆம் உலக போராக வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை யாருமே விரும்பல அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டாரு ஓகேங்களா. சோ தேர்தலான சிறப்பு என்னன்னா முதல் முறையாக ரஷ்யாவில் 3 நாட்கள் வாக்குப்பதிவு அப்படின்றது நடைபெற்றிருக்குன்னு சொல்றாங்க. கூடுதல் சிறப்பு என்னன்னா ரஷ்ய வரலாற்றில் ஸ்டாலினுக்கு பிறகு 3வது முறையாக தொடர்ச்சியாக அதிபராக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 5 முறை அதிபர் ஆயிட்டாரு, ஆனா தொடர்ச்சியாக 3வது முறை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதிபர் அரசாங்க முறை. உலக அளவில் 2 தான் இருக்கு. இப்போ அதிபர் அரசாங்க முறை தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்ற அரசாங்க முறைனா இந்தியா, இங்கிலாந்துலாம் இருப்பாங்க. ஸோ அதிபர் அரசாங்க முறைக்கு அமெரிக்காவை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாக்காளர்கள் இருப்பாங்க, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்வாங்க, அவங்க சட்டம் இயற்றுவாங்க, நிர்வாக உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இதுதான் நாடாளுமன்றத்துடைய ஹைரார்க்கிகள். ஆனா இதே அதிபர் முறையில் பார்த்தோம்னா வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கவங்களையும் தேர்வு செய்வாங்க, சட்டமன்றத்தில் இருக்கவங்க தேர்வு செய்வாங்க அப்படின்னு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேரும் இணையானவர்களாக பார்க்கப்படுறாங்க அதிபர் ஆட்சியில். ஓகேங்களா? அதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்திய நாட்டின் இந்திய பிரதமர் இருக்காங்கல்ல, அவங்கள கால வரிசைப்படி நீ வரிசைப்படுத்துப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவங்க ஜவஹர்லால் நேரு, நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க, அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் வந்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்த விஷயம் இங்க பாருங்க. சோ ரஷ்யா சார்ந்தான படிச்சோம். சோ கிரீமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரஷ்ய நாட்டை சார்ந்த இடம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. நாட்டின் பழமையான கோவிலுக்கான அகழாய்வு எந்த மாநிலத்தில் நடைபெற்று இருக்கு? புத்தர் காலத்து கோவில்கள்லாம் கிடைச்சிருக்கு. சோ அதற்கு முன்பாக இருந்த கோவில்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகழாய்வு மேற்கொண்டு இருக்காங்க தீவிரமாக மத்திய பிரதேசத்துல அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அக்னி வீரர்களுடைய 3ஆம் ஆண்டு பயிற்சி நிறைவு விழா எந்த கப்பல்ல நிறைவுற்றிருக்கு? ஐஎன்எஸ் சில்கால நிறைவுற்றிருக்கு அப்படின்னு தெரியணும். அட்மிரல் லட்சுமி நாராயண் ராமதாஸ் அப்படின்ற பர்சனாலிட்டி 92 வயது. ஸோ இவங்க டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கை எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும் பொழுது மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு அட்மிரலாக பார்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து அம்மை நோய் அப்படின்றது எந்த மாநிலத்தில் அதிகமாக பரவுது இந்த கோடை காலத்தில் அப்படின்னா கேரளாவில் அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஐஎன்எஸ் கர்ணா அப்படின்றது 2016 கப்பல் படையில் சேர்க்கப்பட்டது. எந்த இடத்துல சேர்த்தாங்கன்னு கேட்டிருக்காங்க, விசாகப்பட்டினத்துல சேர்த்தாங்க. சரி, அடுத்த விஷயம் சர்வதேச தடகளத்தில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, குல்வீர் சிங் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி ஸ்மிருதி அப்படின்னு எழுதியிருக்காங்களே, ஸ்மிருதி மந்தனா அப்படின்றவங்க ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர். ஸோ இவங்க எந்த அணியின் கேப்டனாக இருந்தாங்க அப்படின்னா பிரான்ச்சைஸ் அணியாகிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இவங்க கேப்டனாக இருந்தாங்க. ஸோ இது பெண்களுக்கான பிரீமியர் லீக் போட்டியாக நடத்தப்பட்டது. ஸோ இதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நேற்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்காரஸ் அப்படின்றவங்க ஒரு டென்னிஸ் வீரர். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் நடந்த இந்தியா டென்னிஸ் போட்டியில வந்து என்ன பண்ணியிருக்காரு, சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு அல்காரஸ் அப்படின்னு தெரியணும். ஸோ தீபிகா குமாரி அப்படின்றவங்க வில்வித்தையுடன் தொடர்புடையவங்க. இவங்க வந்து உலகக்கோப்பை மற்றும் அடுத்து வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க வில்வித்தையில அப்படின்னு விஷயம் தெரியணும். ஓகேங்களா? ஸோ நாம என்ன படிச்சிருக்கோம், சர்வதேச தடகளத்தில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டத்தில் புதிய தேசிய சாதனை படைத்தவர் யார் அப்படின்னா குல்வீர் சிங் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சரி, ஒரு குயிக் ரிவிஷனை பார்த்துலாம். இந்தியாவின் முதல் தபால் நிலையம் காலத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிதி தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி இந்தியாவிற்கு கடன் உதவி கொடுத்திருக்காங்க. சங்கீத கலாநிதி விருது கிருஷ்ணாவுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். சீதல் தேவி அவர்கள் வந்து தேசிய ஐக்கானாக, அதாவது மாற்றுத்திறனாளிக்கான தேசிய அடையாளமாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. டி.எஸ். சந்திரசேகர் அப்படின்றவங்க வந்து உலக ஜீரண மண்டல அமைப்பின் அறிவியல் திட்ட இயக்குனராக, அறிவியல் திட்ட உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். லமித்யே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறாணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் சிசல்ஸ் நாட்டிற்குமானதுன்னு பார்த்தோம். PM ஸ்ரீ பள்ளி திட்ட செயலாக்கத்திற்கு தமிழக அரசும் மத்திய கல்வித்துறையும் புரிந்து ஒப்பந்தம் விட்டுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட விளாடிமிர் புட்டின் அப்படின்னு பார்த்தோம். அம்மை நோய் அதிகமாக பாதிப்பை எங்க ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கேரளால ஏற்படுத்தியிருக்கு பார்த்தோம். குல்வீர் சிங் அப்படின்றவர் ஒரு தடகள வீரர் 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.